ओम साईराम। श्री सच्चिदानंद समर्थ सद्गुरु साईनाथ महाराज की जय। जय जय श्री स्वामी समर्था, महाराज श्री स्वामी समर्था। கோபுரம் டிவி நேயர்களுக்கு சுந்தர சாயின் சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜுடைய லீலாமிரதத்தை நம்ம பருகி கொண்டிருக்கிறோம். நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறதெல்லாம் அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜ் அவருடைய அவதார நோக்கம் நம்ம எல்லோருக்குமே வாழ்க்கை பாடமாக இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமாக பூவுலகில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அனித்தியமானவை. நாம் எல்லோருமே எங்கேருந்து வந்தோமோ அங்கே போகிறதுக்கு நம்மளை தயார்படுத்திக்கணும். இங்கே இருக்கிற விஷயங்களில் மூழ்கிடக்கூடாது அப்படிங்கிறத திரும்ப திரும்ப அவர் எடுத்துரைக்கிறார். அதே மாதிரி அவர் பக்தர்கள் மூலமாகவும் ப்ராக்டிக்கலாகவும் நமக்கு காமிச்சு கொடுக்குறார். எவ்வளோ எளிய பக்தர்களையும் எந்த நிலைமைக்கு முன்னேற்றார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டுருக்கோம். அதில் ஒரு உயர் அதிகாரி, சர்க்கார் அதிகாரி பாபா சாஹேப் ஜாதவ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறார், அவருக்கு முதல் மனைவி இறந்து போயிட்டார். அதனால் அவர் சுவாமி சமர்த்தருடைய பக்தர், அத்தியந்த பக்தர். சுவாமிகிட்ட வரார், சுவாமிகிட்ட பர்மிஷன் கேட்குறார், நான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறேன் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜ் அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிடறார். அவருக்கு இரண்டாவது மனைவி வர வேண்டிய பாக்கியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி மறுப்பு தெரிவிச்சிடறார். ஜாதவும் அதே மாதிரி சுவாமி மேலே உண்மையான பக்தியோட தன்னுடைய சொத்துக்கள் எல்லாத்தையுமே சுவாமிக்கு எழுதி வச்சுட்டு சுவாமிக்கு சேவை பண்ணுறதுக்காக ரெடி ஆகிறார். அவரும் சுவாமியுடைய பாதங்களில் அவர் தன்னை சமர்ப்பித்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கை முழுக்க சுவாமிக்கு சேவை பண்ணணும்னு தயாராகிறார். அப்படி தயாராகும்போது சுவாமி அவரை பார்த்து, ஏ கும்பார், கும்பார்னாக்கா குயவன் அர்த்தம், ஏ கும்பார் உனக்கு ஒரு சீட்டு வந்திருக்கு அப்படின்றார். அதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சீட்டுங்கிறது வந்து மரணச்சீட்டு, மரண ஓலை வந்திருக்கு அப்படிங்கிற அர்த்தம். அப்படின்னு சொல்லும்போதே இந்த ஜாதவ் என்ன பண்ணுறார், தனக்கு எழுத்தாப்பில் ஒரு கோரமான ஒரு மனிதரை பார்க்குறார். பயங்கரமான மனிதர் வந்து நிற்கிறார் எழுத்தாப்பில். இவருக்கு உடனே புரிஞ்சு போயிடுது, தன்னுடைய உயிர் போகக்கூடிய கட்டம்புல் இருக்குது, அதான் சுவாமி இது மாதிரி சொல்கிறாருன்னொன்னே சுவாமியோடைய பாதத்தில் விழுந்து அவர் கெஞ்சுறார், சுவாமி என் மனசு நிறையிற அளவுக்கு நான் உங்களுக்கு நிறைய சேவைகள் பண்ணணுன்னு நான் என்னோடய வாழ்க்கையில் ஒரே குறிக்கோளாக வச்சுட்டு நான் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்கு சரணடைஞ்சிட்ருக்கேன். உங்கள்கிட்ட நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும். இன்னும் கொஞ்ச நாள் நான் உங்களுக்கு இருந்த சேவைகள்லாம் புரிஞ்சு என்னுடைய முழு திருப்தியை நான் அனுபவிக்கணும். தயவு செஞ்சு இப்போ என்னை விட்டு கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் கெஞ்சி அழறார். அழுத உடனே சுவாமி மனசை இறங்கி அந்த கோரமான மனிதரை பார்த்து அங்கே போ அப்படின்றார். எழுத்தாப்பில் ஒரு காளை நின்றுருக்கு, அங்கே போ அப்படின்னு காமிச்ச உடனே அவர் போய் அந்த காளையோடைய உயிரை எடுத்துட்டார். உடனே அந்த காளை விழுந்து துடித்து அது இறந்து விடுகிறது. இது மாதிரி ஏற்கனவே நம்ம வந்து ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர் சரிதாமிரதத்துலேயும் பார்த்துருக்கோம். யாருக்கோ இந்த மரண ஓலையை சுவாமி அங்கே இருக்கக்கூடிய அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய மாட்டுக்கு திருப்பி விட்டுட்டு அதுக்கு நமக்கு என்ன அர்த்தங்கிறதையும் சொல்கிறார். இந்த மாடு போன ஜென்மத்தில் உனக்கு கடன் பட்டிருந்தது, அதனால் இந்த ஜென்மத்தில் உங்கள் வீட்டில் வந்து அது மாடாக பிறந்து உனக்கு உழைத்து கொண்டிருந்தது, இப்போ அதோடைய கர்மா தீரணும், அதனால் அதோடைய உயிரை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு. அது மாதிரி எந்த ஒரு காரியங்களும் காரணம் இல்லாமல் நடக்காது. இது வந்து சத்குருவுடைய எல்லா விஷயங்களையும் எல்லா லீலாமிரதங்களையும் நீங்கள் பார்க்கலாம். அப்போ என்ன பண்ணுறார், சுவாமி வந்து பாகேஹள்ளின்னு ஒரு இடத்துல உட்காந்துட்டுருக்கார். திடீர்னு அங்கேருந்து மத்தியானம் 12 மணிக்கு எழுந்து நல்ல வெயில் அடிக்கிறது. யாருக்கெல்லாம் ஒரு பெரிய அற்புதத்தை பார்க்கணும், யாருக்கெல்லாம் விருந்து சாப்பிட்ணும் ஆசை இருக்கோ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தடன்னு அந்த பாகேஹள்ளிலேருந்து வேகமாக நடக்கிறார் வெயிலில். இந்த அந்த அடிக்கிற வெயிலில் அவர் பின்னால் போகிறதுக்கே பக்தர்கள்லாம் பயந்துட்டுருக்காங்க. ஆனால் அவருடைய சேவகர்கள் எல்லாருமா சேர்ந்து ஒரு 6-7 பேர் அவர் கூடயே போகிறாங்க. அதில் இந்த ஜாதவும் இருக்கார். வேகமாக போய் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய அனுமார் கோயிலில் போய் சுவாமி உட்காந்துக்கிறார். உட்காந்தோடனே இவங்க எல்லோரும் ஓடி போய் சுவாமி நமஸ்காரம் பண்ணும்போது அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள்லாம் சேர்ந்து சுவாமிக்கு வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு சுவாமிக்கு ஹூக்கா தயார் பண்ணி கொடுக்குறாங்க. சுவாமி அதை எடுத்துக்க மாட்டேன்றார்.
ரெஃப்யூஸ் பண்ணிடுறார். அந்த நேரத்தில் அங்கே ராவண்ணான்னு சொல்லிட்டு ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தில் உழுதுன்னு இருக்கிறவருக்கு திடீர்னு ஒரு பாம்பு கடிச்சிடுது. பாம்பு கடித்த உடனே அந்த விவசாயி மண்ணில் விழுந்து அந்த வலினால் அப்படியே துடிக்கிறான். உடனே அங்கே இருக்கிற கிராம மக்கள்லாம் அவரை தூக்கின்னு ஓடி வந்து ஹனுமார் கோயிலில் கொண்டு வந்து போடுறாங்க. போட்ட உடனே அவர் இங்கேயும் அப்படியே பிறண்டு வரதை பார்த்த உடனே அந்த ஜாதவுக்கு மனசு கேட்காம உடனே ஓடி போய் அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்தருடைய பாதுகை எடுத்துன்னு வந்து அவர் தலைமையில் வைக்கிறார். அவர் வந்து ரொம்ப நம்பிக்கையோட அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்தருடைய பாதுகையை கொண்டு அவர் தலைமையில் வச்சா இவருக்கு நிவர்த்தி கிடச்சிடுங்கிற மாதிரி வச்ச உடனே சுவாமி சமர்த்தருக்கு பயங்கர கோபம் வந்துடுது. தன்னோட தலைப்பாக எடுத்து கீழே போட்டு சட்டை கிட்டையெல்லாம் எல்லாத்தையும் கிழிச்சு கட்டியிருந்த கௌபீனத்தையும் கிழிச்சிட்டு அப்படியே திகம்பராக நின்று கத்துறார். ஏன்னா அந்த வேலையை பண்ண, யாரை கேட்டு இதை பண்ண அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு கத்துறார். கெட்ட வார்த்தையில் திட்டுறாரு ஜாதவ் அப்படியே நடுங்கிற, மற்றவெல்லாம் பயந்து விழுந்து அடித்து ஓடி போய்ட்றா. சுவாமி சமர்த்தர் வந்து அந்த உக்ரம் காமிக்கும்போது நரசிம்ம அவதாரம் மாதிரி இருக்கும். உடனே இந்த ஜாதவ் ஓடி போய் ஒளிஞ்சின்றவுடனே இங்கே வா அப்படின்னு சொல்லி அவரை போட்டு இது பண்ண உடனே அவரால் நகரக்கூட முடியல, அந்த அளவுக்கு பயந்துன்னு ஒளிஞ்சிருக்கார். அவரை கூப்பிட்டு சுவாமி சமர்த்தர் அவருடைய தலைப்பாகையை வாங்கி பிடுங்கி போட்டு அவரோட சட்டையும் வாங்கி கிழித்து இவர் நம்மளையும் திகம்பரர் ஆக போகிறாருன்னு நினச்சிட்டு இருக்கும்போது சுவாமி சமர்த்தர் சொல்கிற, என்னுடைய பர்மிஷன் இல்லாமல் நீ ஏன் அதை பண்ணின அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி சமர்த்தருடைய தலைப்பாகை எடுத்து அவன் மேலே ராவணா மேலே போட்டவொன்னே போட்டுட்டு நீ போய் அவன் காதில் கூப்பிடு, அவனை ராவணான்னு கூப்பிடு அப்படின்றார். இவர் போய் அவர் காதில் 2 தடவை கத்துறார். ராவணான்னு கத்துறார். ஒன்றும் ஒரு அசைவையும் காணும். உடனே திரும்ப அவரை சத்தம் போட்டு நல்லா காதில் விழற மாதிரி கத்து அப்படின்றார். போய் திரும்ப அவர் உடனே தன்னுடைய முழு சக்தியும் பிரயோகித்து ராவணான்னு கத்தினவுடனே அவள் அப்படியே மூர்ச்சையிலேருந்து எழுந்து உட்காந்துக்கிற ராவணன் எழுந்து உட்காந்தவுடனே ஊர் ஜனங்களுக்கெல்லாம் பரம சந்தோஷமாயிடுறது. ராவணா உடனே என்ன சொல்கிறார், எனக்கு பயங்கரமாக பசிக்கிறது, எனக்கு ஏதாவது வேணும், இம்மிடியேட்டாக சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னோடனே சுவாமி மகாராஜ் உடனே என்ன சொல்கிறார், அந்த மகாராஷ்டிரா ஏரியாவில் ரொம்ப ஃபேமஸாக ஒரு கீர் பாயசம் ஒன்று பண்ணுவாள், ஒரு இனிப்பு பதார்த்தம், அதை உடனே தயாரித்து அவனுக்கு கொடுங்க அப்படின்றார். உடனே அது பெரிய அளவில் தயாரிக்கப்பட்டு ஆஞ்சநேயருக்கும் சூரிய பகவானுக்கும் அதை நைவேத்தியம் பண்ணிவிட்டு சுவாமி சமர்த்தருக்கும் கொடுத்துட்டு அந்த ராவணாவுக்கும் கொடுக்குறாங்க. அந்த பிரசாதம் அவ்வளோ ஒரு அமிர்தமாக இனிக்கிறது. அதை வாங்கி எல்லோரும் சாப்பிட்றாங்க. எல்லோரும் சாப்பிடும்போது இந்த அற்புதத்தையும் பார்த்தாச்சு, ஒரு விருந்து கிடைக்க போகிறதுன்னு அவர் சொன்னார். அந்த விருந்தும் எல்லாருக்கும் கிடைக்கிறது. எல்லோரும் அதை ரொம்ப அற்புதமாக அனுபவித்து சுவாமி சமர்த்தருடைய அனுகிரகத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்கிறார்கள். இப்படி சுவாமி சமர்த்தர் அந்த ஜாதவுக்கு அவருடைய 2வது மன வாழ்க்கையை வேண்டான்னு சொல்லி அவர் தன்னுடைய எல்லா விதமான சம்பத்துகளையும் அவருக்கு சமர்ப்பித்தது பிறகு அவருக்கு ஆன்மீகத்திலையும் முன்னேற்றத்தை கொடுத்து அவரையும் ஒரு துறவி லெவலுக்கு தயார் பண்ணி அவருக்கு நித்திய சேவை பண்ணுற மாதிரி அவருக்கு ஒரு பாக்கியத்தையும் கொடுத்து அந்த ஜாதவுக்கும் வாழ்க்கையில் நல்வழி காமிக்கிறார். அதே மாதிரி இந்த உயிர் போன நிலையில் இருந்த ராவணாவுக்கும் உயிரை கொடுத்து அவருக்கும் வாழ்க்கையை திரும்ப பெற்றுக் கொடுக்கிறார். அப்படி சுவாமி சமர்த்த மகாராஜுடைய லீலாமிர்தம் ஒவ்வொரு இடங்கள்லேயும் தேவைகளுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு பக்தர்களையும் தேடி சென்று அவர்களை பக்தியில் ஆழ்த்துவது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு பெரிய அனுகிரகத்தையும் கொடுத்து வாழ்க்கை பாதையை மாற்றி அவர்களை நல்வழிப்படுத்துகிறது. அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு லீலாமிர்தம் ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய பிரமாணமாக அமைஞ்சிருக்கு. இதே மாதிரி அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜ் லீலாமிர்தத்தை நாம் அடுத்த எபிசோட்லேயும் பார்க்கலாம். ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா, மகாராஜ் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா. ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா, மகாராஜ் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து
கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். கோபுரம் டிவி.com. பக்திமயம்.